Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கபேர் 1 அதிகாரம் 15-29 இறைமுத்துக்கள். அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பழி செலுத்த வைக்கும்படி மோதேயின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தன. மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர், மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னனின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கைப்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பெறல மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதேயின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லோருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார்.
முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீது அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல் திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரமெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும் உடன்படிக்கையும் மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லோரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்றும் மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனி நின்று ஒளி வீசி மேலீர்கின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்த்திசைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள். உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மை படுத்துவீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். செவி கொடுத்தால் இத்துணை நலமாயிருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 19 41 முதல் 44 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும்
கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வது தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒவ்வொரு வருஷாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளில் இருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளில் இருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளாய் பாவத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். மகிழ்வித்து மகிழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு முறை ஏத்தன்ஸ் நகரிலே ஒரு கடை வீதியில் இங்கு ஞானம் விற்கப்படும் என்று ஒரு பலகையில் எழுதி வைத்து அதன் அருகிலே ஒரு ஞானி அமர்ந்திருந்தார். அவர் பெயர் டயோஜீனஸ். அவ்வழியே ஒரு பணக்காரர் வண்டியிலே வந்தார். தன் வேலைக்காரரிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து போய் அந்த ஞானியிடம் ஞானத்தை வாங்கி வா என்று சொன்னார். அந்த ஞானியும், நீ எதை செய்தாலும் உன் வாழ்வின் முடிவை எண்ணிக்கொள், நீ எதை செய்தாலும் உன் வாழ்வின் முடிவை எண்ணிக்கொள் என்று எழுதி கொடுத்தார். அதாவது எப்பொழுதும் உன் மனக்கண் முன்பாக மரணத்தை நிறுத்தி வாழ கற்றுக்கொள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, வழக்கமாக கீப் யுவர் கோல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அதாவது உன் வாழ்க்கையினுடைய லட்சியம் எதுவோ அதை எப்பொழுதும் உன் மனக்கண் முன்னிறுத்தி நீ வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய லட்சியத்தை நாம் நல்ல முறையில் வாழ முடியும் என்பதற்காக. ஆனால் மார்ட்டின் ஹைடெக்கர் என்ற மெய்யியலார் இவ்வாறு சொல்லுகிறார், இட் இஸ் டெத் விச் ஹியூமனைசஸ், அதாவது மரணம்தான் ஒருவரை மனிதராக்குகிறது என்று அர்த்தம். புத்த சமயத்தவரிடம் ஒரு பழக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நான் மரணம் அடையப் போகிறேன் என்று புத்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்களாம். முன்பெல்லாம் திருச்சபையில் ஒரு பழக்கம் இருந்தது, மாதாந்திர ஒடுக்கம் என்பார்கள்.
ஆங்கிலத்திலே மந்திரி ரெக்கலெக்ஷன் என்று பெயர். அதற்கு பெயர் நன்மரண ஆயத்தம் என்று அர்த்தமாகும். புனித மரியா அல்ஃபோன்ஸ் லிகோரியார் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதற்கு பெயர் நன்மரண ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் படுக்கப் போவதற்கு முன்பு நாம் ஆன்ம சோதனை செய்கிறோம். இந்த ஆன்ம சோதனை செய்து முடித்த பிறகு சொல்லுகிற ஜெபத்திலே கடவுள் நமக்கு ஒரு அமைதியான மரணத்தை கொடுப்பாராக என்று அந்த ஜெபம் முடிகிறது. ஆகவே நாம் மங்கள வார்த்தை ஜெபம் அல்லது தூதரை மன்றாட்டு சொல்லுகிற பொழுது கூட எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள், அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது. ஆகவே இன்றைய நாளிலே நம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இறப்பை பற்றி இன்னும் ஆழமாக தியானிப்பதன் வழியாக எங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்திக் கொள்ள வரம் தாரும் என்று இறைவேண்டல் செய்வோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடக்கும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடியும். மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்தரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு
கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்னாது இருக்கின்றாய்,
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மரணத்தை கண்முன் நிறுத்தி மனிதனாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, நாளை நவம்பர் மாதம் 21 ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற பெயரிலே முகமற்றவர்களின் முகவரி என்ற அர்த்தத்திலே அருளாளர் பட்டம் பெற்ற சிஸ்டர் ராணி மரியாவை பற்றிய ஒரு திரைப்படமானது எல்லா திரையரங்குகளிலும் வருகிறது. திருச்சியிலும் அது வருகிறது. நாளைக்கு அதை வெளியிடுகிறார்கள். ஆகவே குடும்பமாக சென்று பாருங்கள். மன்னிப்பை பற்றிய ஒரு அழகான திரைப்படம் என்று கேள்விப்படுகிறோம். ஆகவே மறவாமல் இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகவரி என்ற அர்த்தத்தில் உள்ள அந்த திரைப்படத்தை பார்த்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுங்கள். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.